தங்கமே, என் குடும்பம் சரியான பாதையில்தான் போகிறதா? நீ கேட்கிற கேள்வி சாதாரணமானது இல்ல. அந்த கேள்வி வர்றதுனாலேயே நீ பொறுப்புள்ள மனசோட, அக்கறையோட, உண்மையா யோசிக்கிறவன்னு அர்த்தம். குடும்பம் சரியா போகுதா இல்லையா என்பதை கேட்காதவர்கள் தான் உண்மையிலே தவறான பாதையில போய்கிட்டு இருப்பார்கள். கேள்வி எழுந்திருக்கு என்றால் உள்விழிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு. தங்கமே, குடும்பம் சரியான பாதைன்னா என்னன்னு முதல்ல மனசுக்குள்ள தெளிவா சொல்லிக்கணும். அது எல்லாரும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. சண்டையே இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. கஷ்டமே வரக்கூடாதுன்னு கூட இல்ல. சரியான பாதைன்னா கஷ்டம் வந்தாலும் உடைஞ்சு போகாம, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம, உள்ளுக்குள்ள நம்பிக்கையை முழுசா இழக்காம நகர்ற பாதை. நீ கவனிச்சா புரியும் தங்கமே, உன் குடும்பத்துல சில நேரம் குழப்பம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத தருணம் இருக்கும். வார்த்தைகள் கடினமா வரும். மௌனம் கூட சுமையா இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு விஷயம் நடக்கும். முழுசா கைவிடமாட்டார்கள். முற்றிலும் பிரிந்து போக மாட்டார்கள். இதுதான் அடையாளம். பாதை இன்னும் தவறல. சரியான பாதையில போகும் குடும்பம்னா தவறு செய்யாத குடும்பம் கிடையாது. தவறு செய்த பிறகும் திருத்திக் கொள்ளும் மனசு இருக்குற குடும்பம் தான் சரியான பாதையில இருக்கு. நீ இப்போ நினைக்குற கஷ்டங்கள், அழுத்தங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தின் முன்பக்கம். பழைய பழக்கங்கள், பழைய சிந்தனைகள் உடையாம புதுசு வராது. தங்கமே, உன் மனசுல நீ உணருற இன்னொரு விஷயம் இருக்கு. நாம எங்கோ நின்றுட்டோமோ ன்னு அந்த உணர்வு வந்திருக்குன்னா அங்கேயே நின்றுட்டோம் என்பதில்லை. அடுத்த படி எங்க வைக்கணும்னு தேடுற நிலையில இருக்கிறோம் என்பதுதான். தேடல் இருக்குற இடத்துல பாதை இன்னும் உயிரோட இருக்கு. நீ கவனிச்சிருக்கியா? உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காயம் இருக்கு. எல்லாரும் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டார்கள். யாரோ ஒருத்தர் பொறுப்பை அதிகமா சுமக்கிறாரு. யாரோ ஒருத்தர் சொல்ல முடியாத வலியோட மௌனமா இருக்காரு. யாரோ ஒருத்தர் கோபமா வெளியில காட்டுறாரு. இது எல்லாம் தவறான பாதையோட அடையாளம் இல்ல. இது சுமை அதிகமா இருந்தாலும் இன்னும் குடும்பம் சிதறாததோட அடையாளம். தங்கமே, சரியான பாதையில போகும் குடும்பத்துல ஒரு விஷயம் இருக்கும். பிரச்சினை வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லும், எப்படியாவது சமாளிச்சுடுவோம். அந்த குரல் நீ உணர்றியா? முழுசா நம்பிக்கை இல்லையென்றாலும் ஒரு சிறு நம்பிக்கை. அதுதான் குலதெய்வத்தின் ஆதரவு. அது பெரிய அதிசயமா வராது. மனசுக்குள்ள ஓரமா வந்து உட்காரும். நீ இப்போ கேட்ட கேள்வியே ஒரு சைகை. குடும்பம் தவறான பாதையில இருந்தா இந்த கேள்வி உன் மனசுக்கு வராது. பழி போடுவாய், கோபப்படுவாய், ஒதுங்கிவிடுவாய். ஆனா நீ கேட்கிறாய், சரியா போகுதா ன்னு. அதுதான் உன்னை இன்னும் அந்த குடும்பத்தோட கட்டி வச்சிருக்கு. தங்கமே, சில நேரம் குடும்பம் சரியான பாதையில போகுது, ஆனா வேகம் குறைவா இருக்கும். அதுக்காக அது நின்றுட்டுன்னு அர்த்தம் இல்ல. சில பயணம் மெதுவா தான் நடக்கும். ஏனென்றால் சுமை அதிகம், பொறுப்பு அதிகம், அனுபவம் ஆழம். இந்த மெதுவை நீ தோல்வியா நினைக்காதே. உன் குடும்பத்துல சில முடிவுகள் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். சில தேர்வுகள் சந்தேகமா தோணலாம். ஆனா அவை எல்லாம் ஒரே நாள்ல எடுத்த முடிவுகள் இல்லை. சூழ்நிலை தள்ளி தள்ளி கொண்டு வந்த முடிவுகள். அதனால அவற்றை வெறுத்து பார்க்காதே. புரிந்து கொள்ள முயற்சி செய். புரிதல் வந்த இடத்துல கோபம் கரையும். தங்கமே, உன் மனசுக்கு அமைதி இல்லாம இருக்குதுன்னா அது குடும்பம் தவறான பாதையில இருக்கு என்பதற்காக மட்டும் இல்லை. நீ இப்போ அதிகம் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறாய் என்பதற்கும் சாத்தியம். விழிப்புணர்வு வந்தவுடன் பழைய வாழ்க்கை சரியில்லைன்னு தோணும். ஆனா அது அழிவின் சின்னம் இல்லை, வளர்ச்சியின் சின்னம். நீ கவனிச்சு பார். உன் குடும்பம் இன்னும் மதிப்புகளை முழுசா விட்டுட்டாங்களா? நேர்மை, அக்கறை, உறவு, கடமை இவைகளில் ஏதாவது இன்னும் உயிரோட இருக்குதா? ஒரு சின்ன அளவுல கூட இருந்தா போதும். பாதை சரியான திசையில தான் இருக்கு. சின்ன சின்ன மதிப்புகள் தான் பெரிய வழிகாட்டி. தங்கமே, குலதெய்வத்தின் ஆதரவு குடும்பத்துக்கு எப்படி தெரியுமா? பெரிய பணமா, பெரிய வெற்றியா இல்லை.
முற்றிலும் உடைந்து போகாத நிலையா தெரியும். எத்தனை தடங்கள் வந்தாலும் குடும்பம் இன்னும் சேர்ந்து சுவாசிக்குது. அதுதான் அருள். நீ இப்போ செய்ய வேண்டியது குடும்பத்தை இழுத்து இழுத்து சரி செய்ய முயற்சி செய்வது இல்லை. அது உன் சுமை இல்லை. உன் பங்கு நீ தெளிவோட, அமைதியோட, உண்மையோட நிற்கிறது. ஒருத்தர் கூட இப்படிப்பட்ட நிலையில இருந்தா அந்த குடும்பம் திசை மாறாது. தங்கமே, சில நேரம் உனக்கு தோணும், எல்லாமே என் மேல தான் விழுதேன்னு. அது உண்மை இல்ல. நீ அதிகம் உணர்றதால உனக்கு அப்படி தோணுது. உணர்வுள்ள மனிதன் தான் சுமை அதிகமா உணருவான். ஆனா அதே மனிதன் தான் வழியையும் முதல்ல பார்ப்பான். நீ மனசுக்குள்ள தினமும் சொல்லிக்கோ, நாம் இன்னும் காப்பாத்தப்பட்டிருக்கிறோம். எங்களை வழி நடத்துற சக்தி இருக்குது. இந்த நம்பிக்கை சத்தமா இருக்க வேண்டாம், மெதுவா இருந்தா போதும். அது குடும்பத்தை மெதுவா சரியான பாதையில வைத்திருக்கும். தங்கமே, உன் குடும்பம் பூரணமா இல்லை. ஆனா அது பாதை தவறியும் இல்லை. அது நடுவில இருக்கு, கற்றுக்கொண்டு இருக்கு, சுமந்து கொண்டு இருக்கு. அதனால தான் நீ இப்போ இந்த கேள்வி கேட்டாய். இந்த கேள்வியே ஒரு ஆசீர்வாதம். அதனால் பயப்படாதே, குழம்பாதே. குடும்பம் இப்போ சோதனையில இருக்குது, தண்டனையில இல்லை. சோதனை முடிஞ்ச பிறகு நீ திரும்பி பார்த்தா புரியும். அந்த காலம் தான் எங்களை வலுவாக்கிச்சுன்னு. நீ தனியா இல்லை தங்கமே. உன் குடும்பமும் உன் குலதெய்வமும் உன் உள்ளுணர்வும் ஒரே பக்கம் தான் நிக்குது. பாதை மெதுவானது, ஆனா அது தவறானது இல்லை. தங்கமே, நீ கேட்ட அந்த கேள்வி இன்னும் உன் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உண்மையிலே நாம சரியான பாதையில்தானா போய்கிட்டு இருக்கோம்? அந்த கேள்வி ஒரே தடவை வந்து போகாது. வாழ்க்கை கொஞ்சம் கனமா தோணும், ஒவ்வொரு தருணத்திலும் திரும்ப வரும். ஆனா அந்த கேள்வியே உன் குடும்பத்தை முழுசா காப்பாத்தி நிறுத்துற ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. நீ கவனிச்சா புரியும் தங்கமே, உன் குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி நடக்க மாட்டாங்க. அதனால தான் சில நேரம் திசை தெரியாத மாதிரி தோணுது. ஆனா எல்லாரும் ஒரே திசையில நடக்குற குடும்பம் உலகத்துல ரொம்ப அரிது. சரியான பாதைன்னா ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்ல. வேறுபாடுகளோட இருந்தாலும் அடிப்படை மதிப்புகளை விடாம நகர்றது. சில நேரம் உனக்கு தோணும், நாம முன்னேறவே இல்லையேன்னு. ஆனா முன்னேற்றம் எல்லா நேரமும் வெளில தெரியாது. சில முன்னேற்றங்கள் உள்ளுக்குள்ள நடக்கும். குடும்பத்துல ஒருத்தர் பழைய தவறை திரும்ப செய்யாம இருக்கான்னா அது முன்னேற்றம். ஒருத்தர் முன்பே உடைந்து போயிருப்பார், இப்போ அமைதியா சமாளிக்குறான்னா அது முன்னேற்றம். சண்டை வந்தாலும் பிரிந்து போகணும்னு யாரும் பேசலன்னா அது முன்னேற்றம். தங்கமே, நீ இப்போ குடும்பத்தை ஒரு பெரிய படமா பார்க்குற நிலைக்கு வந்திருக்கிறாய். முன்னாடி நீ ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியா பார்த்தாய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறாய். அதனால தான் கனமா தோணுது. பெரிய படம் எப்போதும் கனமா தான் இருக்கும். ஆனா அதே பெரிய படத்துல தான் உண்மை தெளிவா தெரியும். உன் குடும்பத்துல சில நேரம் பயம் பேசும். பணம், எதிர்காலம், பாதுகாப்பு, மரியாதை, இவை எல்லாம் பயத்தோட சேர்ந்து வரும். அந்த பயம் தவறான பாதைக்கு இழுக்குதுன்னு நினைக்காதே. பயம் எல்லாருக்கும் வரும். அந்த பயத்துக்குள்ளேயும் யாராவது சரி, நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்குறாங்கன்னா பாதை இன்னும் நேராக தான் இருக்கு. தங்கமே, குடும்பம் சரியான பாதையில இருக்குதா இல்லையா என்பதை அளவிட ஒரு சின்ன அடையாளம் இருக்கு. பிரச்சினை வந்தா எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் எதிரியா பார்க்குறாங்களா, இல்ல பிரச்சினையையே எதிரியா பார்க்குறாங்களா? உன் குடும்பத்துல இரண்டாவது விஷயம் அதிகமா இருந்தா நீ பயப்பட தேவையில்லை. பாதை சீரா தான் இருக்கு. நீ கவனிக்காம போன ஒரு விஷயம் இருக்கலாம். உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நிறைய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது வெளில தெரியாது, பாராட்டு கிடைக்காது. ஆனா அந்த தியாகம் தான் குடும்பத்தை வழி தவறாம தடுத்து நிறுத்துது. அந்த சக்தி தெரியாம வேலை செய்யுது. அதுதான் குலதெய்வ அருளோட வேலை செய்யுற விதம். தங்கமே, சில நேரம் சரியான பாதையில போகும் குடும்பத்துக்கும் சோதனை அதிகமா வரும். காரணம் தெரியுமா?
அந்த குடும்பம் உடையாது என்ற நம்பிக்கை இயற்கைக்கு இருக்கும். அதனால தான் அழுத்தம் அதிகமா கொடுக்கப்படும். உடைந்து போகாததை தான் இன்னும் வலுவா சோதிப்பாங்க. நீ இப்போ உன் மனசுல குற்ற உணர்வு சுமந்துக்கிட்டு இருக்காதே. நான் ஏதாவது செய்யணுமோ, நான் சரியா செய்யலையோ ன்னு. உன் பங்கு எல்லாத்தையும் சரி செய்யுறது இல்லை. உன் பங்கு உன் இடத்துல இருந்து உண்மையா இருக்குறது. உன் மனசை கசப்பாக்காம காப்பாத்திக்குறது. அது நடந்தாலே குடும்பத்துக்கு தேவையான சமநிலை கிடைக்கும். தங்கமே, நீ ஒரே நாள்ல பெரிய மாற்றம் எதிர்பார்க்காதே. குடும்ப வாழ்க்கை ஒரு மரம் மாதிரி. வேர் ஆழமா இருந்தா மேல கிளைகள் மெதுவா தான் மாறும். இப்போ நீ பார்க்குற சிரமம் எல்லாம் வேர் ஆழமா பிடிக்குற காலம். வேர் பிடிச்சுட்டா மரம் சாயாது. உன் மனசுல அமைதி இல்லாத நாள்கள்ல நீ இப்படி சொல்லிக்கோ, நாம் தவறான பாதையில இல்லை, நாம கற்றுக்கிட்டு இருக்கிற பாதையில இருக்கோம். இந்த ஒரு வரி உன் உள்ளுக்குள்ள இருக்கும் பயத்தை மெதுவா கரைக்கும். தங்கமே, குடும்பம் சரியான பாதையில இருக்குதுன்னு முழு உறுதி வர்ற நாள் கூட வரும். ஆனா அது இப்போ வராம இருக்கலாம். அதுக்காக இப்போ இருக்குற நிலையை சாபமா நினைக்காதே. இந்த நடுவில இருக்குற காலம் தான் எல்லாரையும் சற்று பணிவோட, சற்று பொறுமையோட, சற்று உண்மையோட மாற்றும். நீ கவனிச்சா உன் குடும்பம் இன்னும் முழுசா சிதறல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்படுறாங்க. இந்த மூன்றும் இருந்தா பாதை தவறவே இல்ல. தங்கமே, சில நேரம் நீ தனியா போராடுற மாதிரி தோணும். எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதே ன்னு. அது உன் விழிப்புணர்வு அதிகமா இருக்குறதால. விழிப்புணர்வு அதிகமா இருக்குறவனுக்கு பொறுப்பு கனமா தான் தோணும். ஆனா அதே மனிதன் தான் குடும்பத்துக்கு மறைமுக காவலன். நீ இப்போ செய்ய வேண்டியது சின்ன விஷயம். குடும்பத்தை பற்றி பயந்து யோசிக்கிறதுக்கு பதிலா குடும்பத்துக்குள்ள அமைதியை கொண்டு வர முயற்சி செய். சண்டை இல்லாத நாள்களை அல்ல, சண்டை வந்தாலும் மரியாதை இருக்குற நாள்களை. தங்கமே, உன் குடும்பம் ஒரு தேர்வுக்குள்ள இருக்கு, தீர்ப்புக்குள்ள இல்லை. தேர்வு முடிஞ்சதும் நீ திரும்பி பார்ப்பாய். அப்போ தான் நாம உண்மையா ஒன்றாக இருந்தோம் ன்னு. நம்பு. பெரிய நம்பிக்கையா வேண்டாம், சின்ன நம்பிக்கை போதும். அந்த சின்ன நம்பிக்கையே உன் குடும்பத்தை சரியான பாதையில வைத்துக்கிட்டு போகும். நீ கேள்வி கேட்டாய், அதுவே போதும். அந்த கேள்வி இருக்கும் வரை பாதை தவறாது. தங்கமே, இப்போ நீ இதை வாசிக்கிற இந்த நிமிஷமே ஒரு முக்கியமான தருணம். ஏனென்றால் நீ கேள்வி கேட்கிற நிலையிலிருந்து புரிதலுக்குள் மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்க. குடும்பம் சரியான பாதையில போகுதா இல்லையா என்ற கேள்வி இனிமேல் உன்னை பதற வைக்குற கேள்வியா இல்ல. அது உன்னை விழிப்போட வைத்திருக்குற கேள்வியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றமே பெரிய மாற்றம். நீ கவனிச்சா புரியும். குடும்பம் சரியான பாதையில இல்லன்னு நினைக்குற நேரங்கள்ல கூட உன் மனசு முழுசா கசப்பாக மாறல. கோபம் வந்தாலும் அதுக்குள்ள ஒரு சோகம் இருக்கு. அந்த சோகம் தான் அன்பு. அன்பு இருக்கும் இடத்துல எல்லாம் முடிஞ்சுடுச்சுன்னு சொல்ல முடியாது. முடிவு வந்த இடத்துல சோகம் இருக்காது, வெறுமை தான் இருக்கும். தங்கமே, சில நேரம் உனக்கு தோணும் நாம் ஒரே இடத்துல சிக்கிட்டோமோ ன்னு. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல சிக்கல. நீங்க ஒரு கட்டத்தில நின்றிருக்கீங்க. நின்றிருக்கிறதும் ஒரு பயணத்தின் பகுதிதான். ஓடிக்கிட்டே இருந்தா தான் பயணம் நடக்குதுன்னு இல்லை. சில நேரம் நின்னு மூச்சு வாங்கினா தான் அடுத்த தூரம் போக முடியும். உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் தத்தம் விதமான பயத்தோட போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரோ எதிர்காலம் பற்றி பயப்படுறாங்க, யாரோ கடந்த காலம் பற்றி வருத்தப்படுறாங்க, யாரோ இப்போ இருக்குற நிலை தாங்க முடியாம இருக்காங்க. இந்த மூன்று நிலையும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா குழப்பம் வராம எப்படி இருக்கும்? ஆனா அந்த குழப்பத்துக்குள்ளேயும் ஒரே கூரைக்குள்ள இருக்க முயற்சி பண்றதே பெரிய விஷயம். தங்கமே, நீ கவனிக்காத ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம். உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இன்னும் சரியாகிடும் ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா? அது வெறும் வார்த்தையா தோணலாம். ஆனா அந்த வார்த்தை தான் அந்த குடும்பத்தை உள்ளுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கும் நூல்.
அந்த நூல் அருந்துட்டா தான் பாதை தவறும். நீ சில நேரம் நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போயிடுமோ ன்னு. அந்த பயம் இயல்பானது. ஆனா அதையே நிச்சயம்னு நினைக்காதே. வாழ்க்கை ஒரே மாதிரி ஓடுறது இல்லை. அது வளைந்து திரும்பும். இப்போ நீங்க வளைவு இடத்தில இருக்கிறீங்க. அதனால முன்னாடி என்ன இருக்கு தெளிவா தெரியல. தங்கமே, குடும்பம் சரியான பாதையில இருக்குதுன்னு சொல்லும்போது அது வெளிப்புற வெற்றியால அளவிடப்படுறது இல்லை. பணம், பதவி, வசதி இவையெல்லாம் கூட இருந்தும் பாதை தவறலாம். இதெல்லாம் இல்லாம இருந்தும் பாதை சரியா இருக்கலாம். பாதை சரியா இருக்குதுன்னா மனசுக்குள்ள ஒரு நியாய உணர்வு உயிரோட இருக்கணும். இது நியாயமா ன்னு கேட்குற மனசு. அந்த மனசு இன்னும் உன் குடும்பத்துல இருக்கு. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா புரியும் தங்கமே. இப்போ உனக்கு கஷ்டமா தோணுற பல விஷயங்கள் அப்போ உனக்கு இதான் எங்களை இப்படி ஆக்கிச்சுன்னு புரியும். இப்போ அந்த அர்த்தம் தெரியாததால தான் வலி. அர்த்தம் கிடைச்சுட்டா வலி அனுபவமா மாறும். சில நேரம் நீ உன் குடும்பத்துக்காக எதுவும் செய்ய முடியலன்னு தோணும். பேசினாலும் புரியல, அமைதியா இருந்தாலும் புரியல. அந்த நிலை ரொம்ப கஷ்டமானது. ஆனா அந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன்னை நீ கசப்பாக்கிக்காதே. உன் மனசு கசப்பானா நீயும் அந்த குழப்பத்தோட ஒரு பகுதியாகிடுவாய். நீ அமைதியா இருந்தாலே போதும். அமைதி ஒரு பெரிய மருந்து. தங்கமே, குடும்பம் சரியான பாதையில போகுதுன்னு முழு உறுதி வர்ற நாள் கூட வரும். ஆனா அந்த நாள் வரைக்கும் நீ சந்தேகத்துல சிக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகத்தோட கூட நம்பிக்கையை வைத்துக்கலாம். இரண்டும் எதிரிகள் இல்லை. சந்தேகம் கண், நம்பிக்கை கால். இரண்டும் சேர்ந்தா தான் நடக்க முடியும். நீ உன் குடும்பத்துல நடக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் உன் பொறுப்பா எடுத்துக்காதே. சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு வெளியில. அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு வலிமை தான். எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறவன் சோர்வான். தேவையான இடத்தில மட்டும் இருப்பவன் நீடிப்பான். தங்கமே, உன் மனசு சில நேரம் சொல்லும், நான் சோர்ந்துட்டேன். அது தோல்வி இல்ல. அது ஓய்வு கேட்குற சைகை. குடும்பத்துக்காக நீ வலுவா இருக்கணும்னா உன் மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு எடுத்தவன் தான் சரியான நேரத்தில நிற்க முடியும். நீ கவனிச்சு பார். உன் குடும்பத்துல இன்னும் யாராவது ஒருத்தர் உன் கண்களில் கண்ணீர் வந்தா கலங்குறாரா? அந்த கலக்கம் தான் அன்பு. அந்த அன்பு இருக்கும் வரைக்கும் பாதை முழுசா கெட்டு போகாது. தங்கமே, வாழ்க்கை உன் குடும்பத்தை தண்டிக்கல. அது சோதிக்குது. சோதனைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்கு. தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. சோதனையில இருந்து கற்றுக்க முடியும். நீங்க இப்போ கற்றுக்குற கட்டத்தில இருக்கீங்க. நீ இந்த நேரம் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. எல்லாமே இப்போ சரியா இல்ல. ஆனா எல்லாமே தவறா இல்லை. இந்த நடுவில இருக்கிற உண்மை தான் உன்னை சமநிலையில வைக்கும். தங்கமே, உன் குடும்பத்துக்குள்ள உன் பங்கு ஒரு பாலம் மாதிரி. இரு கரைகளையும் இணைக்குற பாலம். பாலம் சத்தம் போடாது. ஆனா அது இல்லாம போனா பயணம் நடக்காது. நீ அந்த பாலம். அதனால தான் உனக்கு சுமை அதிகமா தோணுது. நீ பயப்படாதே. இந்த காலம் கடந்து போகும். இப்போ நீ நினைக்கிற அளவுக்கு இந்த பிரச்சினைகள் நிரந்தரம் இல்லை. எல்லாமே நிரந்தரமா இருந்தா மாற்றமே இருக்காது. மாற்றம் இருக்குன்னாலே இது கடந்து போகும். தங்கமே, குடும்பம் சரியான பாதையில இருக்குதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு. நாம் இன்னும் ஒன்றாக இருக்க விரும்புறோமா? அந்த விருப்பம் இன்னும் இருக்குன்னா பாதை இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ இப்போ உன் மனசை மெதுவா நம்பிக்கைக்குள் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்க. அந்த நம்பிக்கை பெரிய சத்தம் போட வேண்டாம். சின்னதா இருந்தாலே போதும். அந்த சின்ன நம்பிக்கை தான் நாளைக்கு பெரிய தைரியமா மாறும். தங்கமே, நீ தனியா இல்லை. நீ சந்திக்கிற இந்த உணர்ச்சிகள் எல்லாம் பல தலைமுறைகள் கடந்து போன பாதையின் ஒரு பகுதி. நீ அதை உணர்ந்ததால தான் இவ்வளவு ஆழமா தோணுது. இந்த ஆழம் தான் உன் குடும்பத்தை மெதுவா ஆனா உறுதியா சரியான திசையில வைத்துக்கிட்டு போகும். இன்னும் முழு பதில் கிடைக்கலன்னு நீ நினைக்கலாம். அது பரவாயில்லை.
வாழ்க்கை முழு பதிலை ஒரே நாள்ல தராது. ஆனா நீ சரியான கேள்வியை கேட்டுட்டாய். அந்த ஒரு விஷயம் போதும் தங்கமே. அந்த கேள்வி இருக்கும் வரைக்கும் உன் குடும்பம் வழி தவறாது.